அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது உண்டு. மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அத கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம நீதி தவறாம முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு. நீ உண்டு உன் வேலை உண்டு. வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது? வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, நிறைய மேஷ ராசி அன்பர்கள் பயந்துட்டீங்க. ஐயோ 7 நாட்டு சனி வந்துருச்சு, அவ்வளவுதான், லிட்டரலி நம்ம டவுன் தான், நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. 7 நாட்டு சனியா இருந்தாலும் உங்களோட வயதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியல. பொதுவா வந்து பாருங்க, 7 நாட்டு சனியா இருந்தாலும் அவ ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பா சில பல படிப்பினைகளும் சோதனைகளும் வேதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் உண்டுதான். ஆனா இந்த இன்னல்களும் இடையூறுகளும் படிப்பினைகளும் என்ன அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாருங்க, வீட்டுல அம்மா வந்து நீங்க கடைசி வாய் ரொம்ப இளம் வயசு பிள்ளை, ஒரு 20 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வாய் தோசை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அம்மா வந்து தோசைக்கல்ல சிம்ல வச்சு தோசை வாத்துட்டு இருப்பாங்க. புள்ள கடைசி வாய் தோசை எடுக்கும் போது தான் 2வது தோசை கொண்டு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி பார்த்து 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 உங்க அம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் ஒருத்த வார்த்தை சொல்லுவீங்க, என்னத்த தோசை, இதெல்லாம் தோசைன்னு வேற நீ சொல்ற, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்லாம் ஏளனமா பேசியிருப்பீங்க. இந்த காலகட்டம் ஒரு வேலைக்குன்னு போவீங்க. வேலைக்குன்னு போயிட்டு அந்த தோசை கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பீங்க. கியூல நின்னு, ஆபீஸ்லயே கொடுக்குறாங்கப்பா டிஃபனு, கியூல நின்னு ஒரு காஞ்சி போன வரட்டி மாதிரி ஒரு தோசையை கொடுப்பா. அந்த தோசையை பார்க்கும்போது தோணும்,
அம்மா நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் தோசை சுட்டு கொடுத்தா, அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தும், இப்ப பத்தியா நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு பின்னாடி அம்மாவனோட அனுபவம் உங்களுக்கு புரியும். வீட்டுக்கு போன உடனே அம்மாவை மரியாதையா நடத்துவீங்க. இந்த மாதிரி படிப்பினைகளை யாரு கொடுப்பா அப்படின்னா ஏழரை நாட்டு சனி கொடுப்பா. ஆக இளம் வயசு மேஷராசி அன்பர்கள், ஏழு நாட்டு சனி உங்களை பக்குவப்படுத்துவா, பதப்படுத்துவா, செதுக்கி சிற்பமாக்குவா அப்படின்னா இது தேவைதானே. வாழ்க்கைக்கான பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுப்பான். இது இளம் வயசு மேஷராசி அன்பர்கள். இப்ப நீங்க மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்டு சனி பகவான் வந்துட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அடுத்த ரவுண்டு வரத்துக்கு 29 ஆண்டுகள் நம்மள வந்து காத்துட்டு இருக்கணும். அடுத்த ரவுண்டு வரதுக்கு அப்ராக்சிமேட்லி 30 இயர்ஸ் கழிச்சுதான் அடுத்த ரவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு 30 வயசு, அதாவது 30+ இருக்கீங்க, 40+ இருக்கீங்க, செகண்ட் ரவுண்டு சனி வராரு, வாழ்க்கையில ஆல்ரெடி ஒரு முறை வந்துட்டு போயிட்டாரு, 2வது ரவுண்டு சனி வராரு அப்படின்னா ஆல்ரெடி உங்களை பதப்படுத்திட்டாரு, பக்குவப்படுத்திட்டாரு, சிற்பமாக்கிட்டாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. இளம் வயசு பிள்ளைங்களுக்கு வர்றது விரைய சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனி நம்மளுக்கு வந்து காசு பணம் எல்லாம் பொங்க வைப்பாரா, அதுவும் கிடையாதுங்க. பொங்கு சனி என்ன பண்ணுவாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நற்பலன்களை நான் கொடுக்குறேன். அதுதான் சனியினோட பாலிசி. ஓகேங்களா. பொங்கு சனி பயங்கரமா நம்ம கோட்டீஸ்வரம் ஆயிடும், அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி நம்ம தலைமையில கூட்டிடுவாரு அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க. அதுவும் உண்மை கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் இன்னல்கள் இடையூறுகள்லாம் கிடையவே கிடையாது. உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, டெஸ்டினி அடைகிறீங்க. நீங்க போற ஊருக்கு லிஃப்ட் எல்லாம் கிடையாது, ஓடிதான் போகணும். எவ்வளவு தூரம் ஓடுறையோ அந்த ஊருக்கு நீ போய் சேர்ந்துருவ, அவ்வளவுதான் விஷயம். இது பொங்கு சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்ப 70+ இருக்கு, 60 வயசு ஆயிடுச்சு, 70, 80 வயசு, வாழ்க்கையில 3வது ரவுண்டு ஏழு நாட்டு சனி வருவார். அப்ப தங்கு சனி. தங்கு சனியில ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக மேஷராசி என்பர்கள் ஏழு நாட்டு சனி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள்.